சிவதத்துவம் சேனல் சப்ஸ்கிரைபர் ஆகிறது எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது ஒரு மேசராசிக்காரரும் மகர ராசிக்காரரும் சேர்ந்து கணவன் மனைவியாக காதலன் காதலியாக ஒரு பந்தத்திற்குள் நுழையும் போது இந்த மேஷம் மற்றும் மகர ராசிகளின் தன்மைக்கு தகுந்தாற் போல அவர்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கும், காதலன் காதலி சேர்க்கை எப்படி அமையும், அந்த ராசியின் தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நாம் இந்த பதிவின் மூலம் சிந்திக்க இருக்கின்றோம். மேஷமும் மகர ராசியும் கணவன் மனைவியாக காதலன் காதலியாக இணையும் போது மேஷம் ஒரு நெருப்பு என்றால் மகரம் பூமி பொறுமை. இந்த 2 பேரும் கணவன் மனைவியாக காதலன் காதலியாக சேரும்போது ஒரு போர் வீரனும் ஒரு ஆட்சியாளரும் சேர்வது போன்ற ஒரு இணைப்பு ஆகும். அதாவது மேசராசிக்காரர்கள் எப்போதும் தாங்கள் ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். தன்னிச்சையாக நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் மகர ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு ஆளுமையோடு இருக்க வேண்டும் என்றும் நினைப்பார்கள். குடும்ப நிர்வாகத்தில் கணவன் மனைவி என்று வரும்போது யார் முதன்மையானவர் என்ற போட்டிகள் எழலாம். மேச ராசிக்காரர்கள் வேகமான மாற்றத்தை விரும்பும் போது மகர ராசிக்காரர்கள் அதை நிறுத்தி நிதானப்படுத்தி பொறுமையாக விஷயங்களுக்கு உட்படுத்தி அந்த விஷயத்தை அடுத்து அணுகுவார்கள். இது குடும்ப நிர்வாகத்தில் கணவன் மனைவிக்கிடையே இந்த மாறுபாட்டை கொடுக்கும். அதே போல செயல் வேகத்தில் செயல் இயக்கத்தில் மேசராசிக்காரர்கள் துடிப்பாக இருந்தால் நிர்வாகத்திறனுடன் அதை செய்ய வேண்டும் என்று இணை ஒரு ஜோடியாக இருந்து மகர ராசிக்காரர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். இதனால அந்த கணவன் மனைவி தம்பதியர்களுக்கு இடையே ஒரு சமநிலை உருவாகுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அதிகாரமும் செயலும் நிர்வாகம் சம அளவில் மதிக்கப்படும் போது அது ஒரு நல்ல ஒரு ஜோடியாக உருவாவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உணர்ச்சிகளை பாதுகாப்பு உணர்வுகளை இந்த 2 பேர் எப்படி கையாள்வார்கள் என்று பார்க்கும்போது மேசராசிக்காரர்கள் தன் துணையை பொறுத்தவரையில் வாழ்வில் வரக்கூடிய சவால்களும் துடிதுடிப்பான விஷயங்களையும் மாற்றங்களையும் அதன் போக்கிலேயே வேகமாக அணுகுவார்கள். அது அவர்கள் நினைத்த மாதிரி அந்த மாற்றம் வரல, சவால்களை நினைச்ச மாதிரி சந்திச்சு ஜெயிக்க முடியல அப்படிங்கும்போது டக்குன்னு மனச்சோர்வு அடையக்கூடிய தன்மையும் மேசராசிக்காரர்களுக்கு இயல்பிலே இருக்கும். அதே போல உறவில் எப்போதும் ஒரு புதிய உற்சாகம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலன் காதலியாக இருந்தாலும் சரி. ஆனால் மகர ராசிக்காரர்கள் அப்படி அல்ல. ஒரு திட்டமிட்ட அணுகுமுறை கொண்டவர்களாக இருப்பார்கள். நிதி மேலாண்மை மற்றும் அன்றாட வீட்டு வேலைகள், வீட்டினுடைய அன்றாட ஆர்டர் ஒழுங்குமுறையா நடக்க வேண்டிய விஷயங்கள், அதை பாதுகாப்பா எப்படி கொண்டு போவது, பாதுகாப்பா எப்படி நடத்தி போறது, இப்படிங்கிறதுல அதிகமான கண்ணோட்டத்தையும் கருத்தையும் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 2 பேர் சேரும்போது அது ஒரு நல்ல சேர்க்கையாகவே அமைய வாய்ப்புகள் கொடுக்கும். ஏனென்றால் வேகப்படுத்துவதற்கு மேசராசிக்காரர்களும், அதை உற்சாகப்படுத்துவதற்கு மேசராசிக்காரர்களும், மகர ராசிக்காரர்கள் அதை ஒரு திட்டமிட்ட முறையாகவும், வீட்டுக்கு தேவையான ஒழுங்குமுறையோடு அந்த குடும்பம் நடப்பதற்கு தேவையான வழியையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதேபோல காதலன் காதலியாக வரும்போது, காதலியாக இருக்கும்போது மேசராசிக்காரர்கள் அல்லது காதலனா இருக்கும்போது மேசராசிக்காரர்கள் மிக விரைவாக ஒரு நெருக்கத்தையும், மிக விரைவான ஒரு சேர்க்கையும், ஆசைகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேசராசிக்காரர்கள். ஆனால் மகர ராசிக்காரர்கள் அப்படி அல்ல. உணர்ச்சியை வெளிப்படுத்துவதில் நிதானத்தை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதேபோல சமூகத்துடைய அந்தஸ்து, மதிப்பு அதெல்லாம் பார்த்து தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியத்துவம் காட்டக்கூடியவர்களாக மகர ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதேபோல பெரியவங்களுடைய உறுதியோ அல்லது தங்களுக்குள் ஒரு சில உறுதியோ கிடைத்ததற்கு பிறகுதான் முழுமையாக அந்த காதலை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக, அந்த காதலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவரைக்கும் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு உறுதி இல்லாத தன்மை இருக்கலாம். அதேபோல மேசராசிக்காரர்கள் சற்று காதலன் காதலியா உறவில் வரும்போது கொஞ்சம் அத்துமீறலா கூட நடந்துக்குவாங்க. கொஞ்சம் உரிமையா
எடுத்து பழகுவாங்க. ஆனா மகர ராசிக்காரர்கள் அப்படி காதலன், காதலி உறவில் வரும்போது ஒரு உரிமை எடுத்து பழக மாட்டாங்க. அ அந்த ஈடுபாடு என்பது ஒரு பார்த்து நிதானமான ஈடுபாடாக தான் இருக்கும். வேறுபாட்டை அந்த எமோஷனல் கேப்ப புரிஞ்சுகிட்டு அவங்க செயல்படுறதா இருப்பாங்க. இவங்க எமோஷனலா செயல்படுறவங்க, அந்த எமோஷனல் கேப்ப தெரிஞ்சுகிட்டு செயல்படுறவங்களாக ம மகர ராசிக்காரர் காதலன், காதலி அமைவார்கள். அடுத்ததாக இந்த மகர ராசி என்பது மகர ராசிக்கு 7ஆம் இடம் சந்திரன், கடகராசியாக சந்திரன் அமைவது. ஆனா சந்திரனோட சொந்த வீடு அமையுது. அதனால மகர ராசியில சந்திரன் அமைஞ்ச அன்பர்கள் சந்திரன் 7ஆம் பார்வையாக கடகராசியை பார்க்கும். இது அதனால மகர ராசிக்காரங்களுக்கு இயல்புலயே கொஞ்சம் புரிந்துணர்வு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே இது இப்படிதான் அப்படிங்கிற அந்த புரிந்துணர்வு விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வரும் மகர ராசிக்காரங்களுக்கு. இந்த மேச ராசிக்காரங்கள விட. அது இந்த காதலன் உறவில் வெற்றி அடைய உபயோகமாக இருக்கும். அது கணவன் மனைவிக்கும் அது உபயோகமா இருக்கும். அதேபோல மேசம் ராசிக்காரர் பொறுத்தளவு தனது வெற்றியை துணையுடன் பகிர்ந்து கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த வெற்றியை நான் மட்டும் தான் அனுபவிக்கணும் அப்படி இல்லாம, கிடைத்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வெற்றிகளை, உயர்வை தனது மகர ராசி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலன் காதலியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அத பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதுவும் கணவன் மனைவியா இருக்கும்போது நெறையவே பகிர்ந்துக்குவாங்க. இத நீங்களும் அனுபவிங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனா கொஞ்சம் சுயநலத்தோட இருக்கும். அடுத்து மகரத்திற்கு பொறுத்தளவுக்கு என்ன இருந்தாலும் அது ஒரு ஸ்திரத்தன்மையாக, ஒரு ஸ்டேபிளா கிடைச்சிட்டு இருக்கணும். அது எமோஷனல் அது அட்டாச்மென்ட்டோட இருக்கணும். அப்படிங்கிறத அவர்கள் நினைப்பார்கள். அதுபோல மகர ராசிக்காரர்கள் ஒரு சமமான ஒரு கூட்டாளியாக கருதி தங்களை மதிக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் மீது தன்னால அவங்களுக்கு அன்பு அதிகமாகும். அதேபோல கணவன் மனைவி என்று வரும்போது மேசராசிக்காரர்கள் என்பவர் உடனடியாக ஒரு தீர்மானத்தை, உடனடியான ஒரு அ விஷயத்தை குடும்பத்தில் நகர்த்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தை நடத்தும்போது நீண்ட கால திட்டத்தோடு, ஒரு பொறுப்புணர்வோடு தான் குடும்பத்தில நகர்த்தணும் என்று நினைப்பார்கள். இது கொஞ்சம் வேறுபாடு. ஆனா முடிவெடுப்பதில் சில மோதல்கள் மேசராசிக்காரர்களுக்கும், மகர ராசிக்காரர்களுக்கும் உண்டாகலாம். அதேபோல அ மிக வலிமையான குடும்ப அமைப்பு இவர்கள் 2 பேத்துக்குள்ள வரணும்னா, சரியான ஒரு சமநிலை போக்கு வந்து ஏற்படணும். அதேபோல மேசராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் அதாவது கணவனோ, காதலியோ, காதலன், கணவன் மனைவி என்று அமையும்போது, மேசராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் அந்த பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது கணவன் மனைவியாக சேர்ந்ததிலிருந்து அந்த பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதேபோல மகர ராசிக்காரர்கள், மேச ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணதிலிருந்து, மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியத்த வரவழைச்சு குடுக்குறது. எதிலயும் ஒரு தன்னம்பிக்கை குடுத்துக்கிட்டே இருக்கிறது. பாதுகாப்பு குடுத்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் செய்யும்போது அந்த மேச ராசி, மகர ராசியினுடைய கூட்டு, அது முக்கியமா கணவன் மனைவியான கூட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டாக இருக்கும். மியூச்சுவலி சைக்காலஜிக்கல் கரெக்ஷன் செய்யப்பட்டு கரெக்ட்டான ஒரு ஒரு துணையாக அமைவார்கள். பேராக அமையும். அதிலேயும் இந்த காதலன், காதலியாக வரும்போது மேசராசி காதலன், காதலியாக, மகராசி காதலன், காதலியாக அமையும்போது, இந்த 2 பேரும் காதலன், காதலியாக அமையும்போது, அதான் சொன்னேன் மேசராசிக்காரங்க உடனடியாக அனுபவம் கிடைக்கணும். உடனடியாக ஒரு நெருக்கம் ஏற்படணும். அது மென்டலி ஆர் பிசிக்கலி. அதேபோல உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டக்கூடியவராக நடந்து கொள்வார். பதில் உடனே வரணும்னு எதிர்பார்ப்பார். ஆனா மகர ராசிக்காரர்கள் அப்படி கிடையாது. மெதுவாக தான் நம்பிக்கை வளர வளர தான் அவங்களை விரும்ப ஆரம்பிப்பார். உணர்ச்சியை ஒரு கட்டுப்படுத்தி தான் செயல்படுத்துவார். உறவுகளை சோதித்து பார்த்து தான் நம்புவார். மகர ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள். அதனால அது கொஞ்சம் பார்த்து செயல்படணும். காதலன், காதலி ஆகும்போது. அதேமாரி மேச ராசிக்காரர்கள் அ அடிக்கடி சொல்லுவார், "அவரு என்ன ஏன் தள்ளி வைக்கிறார்? அவர் என்ன தள்ளி வைக்கிறார் போல." அப்படிங்கிற உணர்வு மேச ராசிக்காரர்களுக்கு வரும். மகர ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களோடு சேர்ந்து பழகும்போது, காதலன், காதலியாக பழகும்போது, அவர் ஏன் இன்னும் ரொம்ப அவசரப்படுறார்? அப்படிங்கிற உணர்வு வரும். ஸோ இது காதலன், காதலியாக அமையும்போது ஏற்படும். அதேபோல இந்த மேசராசி, மகர ராசி காதலன், காதலியாக கணவன், மனைவியாக அமையும்போது, செயல்பாடின் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு வேணும் என்கின்ற வாழ்க்கை பாதுகாப்பை மேசராசிக்காரர்கள் கொடுப்பார்கள். அதேபோல மேசராசிக்காரர்களுக்கு கட்டுப்பாட்டின் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பை மகர ராசிக்காரர்கள் கொடுப்பார்கள். அதனால மன அழுத்தம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு குறையும். மேசராசிக்காரரும், மகர ராசிக்காரரும் கணவன் மனைவியாக, காதலன் காதலியாக இணையும்போது, மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், டக்குனு வரக்கூடிய டென்ஷன்ஸ் போன்ற விஷயங்கள மகர ராசிக்காரர்கள் சாந்தப்படுத்தி,
ஒரு கட்டுப்பாடு பண்ணி அவர்களை வழிநடத்தக்கூடிய தன்மைக்கு. அதனால மேசராசிக்காரர்களுக்கு இயல்பு எழக்கூடிய அந்த மன அழுத்தம், அவசரம் போன்ற விஷயங்கள் எல்லாம், பதட்டம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மேசராசிக்காரர்களோடு சேரும்போது குறையும். இது மேசராசி, மகர ராசி கணவன் மனைவியாக அமையும்போது ஏற்படக்கூடிய நன்மை. இதுல இருக்கக்கூடிய பலம் என்று பார்க்கும்போது, மேசராசிக்காரர்கள் விட்டுக் கொடுக்காத தைரியத்தோடு எதையும் தொடங்கி அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ, அந்த வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அத செய்வாங்க. அது மேசராசிக்காரர்களுடைய பலம். மகர ராசிக்காரர்களுக்கு உதவும். அதேபோல மகர ராசிக்காரர்களுடைய பலம் என்பது அந்த பொறுமையோடு, அந்த சமநிலையோடு அதை தன்மை கொண்டு போகிறது. நீண்ட காலத்தோட யோசிப்பாங்க. ஷார்ட் டைம் யோசிக்காம லாங் டெர்மா யோசிச்சு, அத குடும்பத்திலயும் தங்களோட வாழ்க்கையில அப்ளை பண்ணுவாங்க. அ மகர ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் அந்தஸ்து மீது அடிக்கடி அடிக்கடி கவலைகள் உண்டாகலாம். அதேபோல மேசராசிக்காரர்களுடைய கோபத்தையோ, அல்லது கோபதாபங்களையோ அடக்குறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டப்பட வேண்டி வரலாம். ஆக இந்த 2 பேருடைய மேஷம், மகரம் கணவன் மனைவியாக, காதலன் காதலியாக அமையும்போது, இது ஒரு நல்ல ஒரு சேர்க்கை தான். ராசிப்படி பார்க்கும்போது. என்ன ஒரு அபூர்வமான முரண்பாடுகளை சேர்ந்து அமைத்த ஒரு மலர் செண்டு போல. ஆற்றலுக்கு செவ்வாய், மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய். ஆற்றலுக்கு செவ்வாயாகும். மகர ராசி நிதானம், நிதானத்துக்கு சனியாகும். எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு செவ்வாயாகும். அத சஸ்டெய்னிங் பண்ணி கொண்டு போறதுக்கு மகரமாகும். இந்த ஒரு புள்ளையில இணைந்து ஒரு 2 பேரும் வாழ்க்கையை நடத்துவார்கள். அ சரியான கலவையில் அமைந்தால் பாதுகாப்பு நல்ல விதமாக கிடைத்து, வளர்ச்சியும் நல்ல விதமாக கிடைக்கும். அதேபோல பிடிவாதங்கள் தாமதமாகிறது, கோபங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் தணித்து, திறந்த மனதுடன் இவர்கள் உரையாடும்போது, மேஷம் தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை மகரத்தோடு இணைத்து, அந்த வேகத்த அவங்களுக்கு தகுந்த மாரி விவேகமா மாத்திக்கணும். கோபத்த அவங்களுக்கு தகுந்த மாரி சாந்தமா மாத்திக்கணும். மகர ராசிக்காரர்கள், மேச ராசிக்காரர் உழைப்பை மதிக்கணும். அவர்கள் டெடிகேஷனாக நமக்காக செய்ற விஷயங்கள ஏத்துக்கிட்டு, அவங்களோடையும் கொஞ்சம் ஒத்துழைப்பா போகணும். இப்படி கலந்து அமையும்போது, இந்த நான் மேல சொன்ன இவ்வளவு விஷயங்களையும் சிந்தித்தோம் அல்லவா? இதெல்லாம் மகரம் மற்றும் மேச ராசிக்காரர்கள் கணவன் மனைவியாக, காதலன் காதலியாக அமையும்போது, அந்த ராசியின் தன்மைகளுக்கு ஏற்றார் போல கணவன் மனைவி, காதலன் காதலியாக அமைவதால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை தன்மைகள், உணர்ச்சிகள், அதனுடைய வெளிப்பாடுகள் குடும்பமா இருக்கும்போது, காதலன் காதலியா இருக்கும்போது பார்த்தோம். இந்த பதிவோடு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து அடுத்த பதிவில் மேச ராசிக்காரர்களுக்கும், கும்ப ராசிக்காரர்களுக்கும் பார்க்கலாம். எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.